பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, தீர்க்க தரிசனத்தை உடைய ஒரு பிள்ளையா நம்ம இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. தீர்க்க தரிசனம்னா அதாவது நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு டார்கெட் இருக்கணும், ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும், அதை நோக்கி நம்ம ஓடணுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லணும் அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க உங்க படிப்புல நீங்க முன்னேறணும், உங்க வேலையில நீங்க முன்னேறணும், உங்க தொழில நீங்க முன்னேறணும் ஆசைப்படுறீங்க. முன்னேறணும்னு ஆசைப்படுறீங்க பாத்தீங்களா, அதுக்காக நீங்க உழைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் தீர்க்க தரிசனம். ஏன்னா உங்களுக்கான இலக்கை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறீங்க. அதே போல ஏசப்பாக்குள்ள நமக்கு ஒரு இலக்கு இருக்கு, நமக்கு ஒரு டார்கெட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்தும ரட்சிப்பு. இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாரும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும்ட்டு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளையா நம்ம மாறணுங்க. ஏதாவது ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்யணுங்க. அதான் ஏசப்பா நம்ம கிட்ட சொல்றாரு, மகனே மகளே, நீங்க தீர்க்க தரிசனம் உடைய பிள்ளையா, நீங்க ஊழியத்துக்காக உங்களை அர்ப்பணிக்கணும்ட்டு. ஊழியம் அப்படின்னா சர்ச்சில் பிரசங்கம் பண்ண சொல்லல, நீங்க ஆண்டவருக்காக உங்களால முடிஞ்ச காரியம் என்ன செஞ்சாலுமே அது ஊழியம் தாங்க. ஏசப்பா சொல்றாரு, அப்படிப்பட்ட பிள்ளைகளா நீங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க சீர்கெட்டு போவீங்களா. அப்போ உங்க வாழ்க்கை நீங்களே அழிச்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா நீங்க ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு போக தேவையில்ல. நீங்க ஆண்டவருக்காக எதுவுமே செய்யாம இருந்தாலே போதும். ஏசப்பாக்குள்ள இருந்துட்டோம், நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் சீர்கெட்டு போவாங்களா. நான் உங்களுக்கு காயப்பட்டணும்னு சொல்லுங்க. நீங்க ஏசப்பாக்காக உங்களை அர்ப்பணிச்சு நீங்க வாழ்ற பிள்ளையா மாறும்போது நீங்க சீர்கெட்ட பிள்ளைகள் கிடையாது, ஜனங்களை சீர்தூக்கி விட்டுற பிள்ளைகளா மாறுவீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.